ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம தினமும் ஒரு சிட்டிகை அதாவது கருஞ்சீரகத்தை நம்ம சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் சமைக்கப்படும் ஒவ்வொரு சமையலிலுமே நிச்சயமாக மசாலா பொருட்கள் இடம்பெறும். அந்த மசாலா பொருட்கள் ஒன்று தான் இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகமானது நல்ல மனதை கொண்டது மட்டுமின்றி ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை மருத்துவத்தில் கருஞ்சீரகம் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கருப்பு நிறத்தில் உள்ள இந்த சிறிய அளவிலான இந்த கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளன. இது தவிர இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி12, நியாசின் மற்றும் விட்டமின் சி போன்ற அத்தியாவசிய விட்டமின்களும் உள்ளன. அதோடு அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள் போன்றவையும் உள்ளன. சரி வாங்க, தினமும் காலையில் ஒரு சிட்டிகை கருஞ்சீரகத்தை நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் ஃபுட் ஒரு தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைவாற்றலை அதிகரிக்கும் இந்த கருஞ்சீரகம், அதாவது கருஞ்சீரக விதைகள் நினைவாற்றலை மேம்படுத்த பெரிதும் உதவி புரியும். அதுவும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு சிட்டிகை கருஞ்சீரகத்துடன் நீங்கள் தேன் சேர்த்து உட்கொள்ள வேண்டும். இதனால் மூளையின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். முக்கியமாக வயதானவர்கள் இப்படி உட்கொண்டு வந்தால் ஞாபக சக்தி வலுப்பெறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் கட்டுப்படும். அதாவது கருஞ்சீரகம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவி புரியுது. சர்க்கரை நோய் இருப்பவர்கள் ஒரு சிட்டிகை கருஞ்சீரகத்தை பிளாக் டீயை தயாரிக்கும் போது சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உயர் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதய ஆரோக்கியம் மேம்படும். கருஞ்சீரகம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுவும் கருஞ்சீரகத்தை தினமும் நீங்கள் ஒரு சிட்டிகை எடுக்கும்போது அது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்த உதவி புரிந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அழற்சியை குறைக்கும் இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகளவு இருக்குது. எனவே இதை நீங்கள் உட்கொள்ளும் போது உடலில் உள்ள நாள்பட்ட அழற்சிகள், வீக்கங்கள் சரியாகும். முக்கியமாக மூட்டு வீக்கத்தால் அவதிப்படுபவர்கள் தினமும் நீங்கள் கருஞ்சீரகத்தை உட்கொண்டு வந்தால் அது மூட்டுகளில் உள்ள வீக்கத்தை குறைத்து மூட்டு பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் கட்டுப்படும். உங்களுக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் உள்ளதா? அப்படியானால் உங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி அதை நீங்கள் குடித்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் கண்டினியூவாக குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பற்கள் வலுப்பெறும். கருஞ்சீரகம் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். உங்கள் ஈறுகளில் ரத்தம் கசிவு உள்ளதா? பற்கள் பலவீனமாக உள்ளதா? அப்படியானால் நீங்கள் கருஞ்சீரகம் அதை சரி செய்ய நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் 1/2 டீஸ்பூன் எடுத்து 1 கப் தயிருடன் நீங்கள் சேர்த்து கலந்து ஈறுகளில் தடவி ஊற வைத்து பின் வாயை கழுவ வேண்டும். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் செய்து வந்தால் விரைவில் நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமாவை தடுக்கும் இந்த கருஞ்சீரகம். காற்று மாசுபாட்டினால் ஆஸ்துமா பிரச்சனையால் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. ஆனால் இந்த ஆஸ்துமாவை கருஞ்சீரகம் கட்டுப்படுத்தும். அதற்கு கருஞ்சீரக பொடியை நீங்கள் 1/4 டீஸ்பூன் எடுத்து அத்துடன் நீங்கள் தேன் சேர்த்து கலந்து தினமும் நீங்கள் காலையில் உட்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய ஆஸ்துமா பிரச்சனை தடுக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடை இழப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருஞ்சீரகம் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவுகிறது. எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் கருஞ்சீரகத்தை தினமும் நீங்கள் உட்கொண்டு வாருங்கள். அதுவும் கருஞ்சீரக விதைகளை நீங்கள் வாயில் போட்டு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரை நீங்கள் குடித்து வரும்போது அது உடல் எடையை குறைப்பது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்களை பாதுகாக்கும் இந்த கருஞ்சீரகம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எனவே சர்க்கரை நோயாளிகள் கருஞ்சீரகத்தை தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது இரத்த சர்க்கரையை, கிரியேட்டினின் அளவு, யூரியா போன்றவற்றின் அளவுகளை குறைக்கும். இதன் விளைவாக சிறுநீரக கற்கள், சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் ரொம்பவே குறைவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை தடுக்கும் இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாகவே இருக்குது. இவை புற்றுநோய் உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்குகிறது. முக்கியமாக இது மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் போன்றவற்றிற்கு எதிராக திறம்பட செயல்படுகிறது. இந்த வீடியோவில் நம்ம கருஞ்சீரகத்தின் நன்மைகள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.